Xlookup எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ யூசர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இந்த இமெயில் ஐடி குடுத்தா, இந்த கேண்டிடேட் ஐடியும், இந்த பேரும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம Xlookup மூலியமா தான் பண்ண முடியும். அப்படி இல்ல, வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, இருக்கு. என்ன ஃபார்முலானா, அரே ஃபார்முலாவும் மேட்சும் யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஏன் VLOOKUP ஆல முடியாதா அப்படின்னா, VLOOKUP ஆல வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இங்க ரா டேட்டால என்ன இருக்குன்னா, இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ ரைட்ல இருக்கு. தேவைப்படுற வேல்யூ லெஃப்ட்ல இருக்கு. அப்போ இது வந்துட்டு பாசிபிள் இல்ல. இப்போ அட்வான்ஸா இருக்குது Xlookup. அப்போ யூசர் கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த ஐடிக்கு நான் இங்க ஐடி கொடுத்தா இங்க எனக்கு வந்து அதோட வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு யூசர் கேட்குறாங்க. அப்போ Xlookup இஸ் ஈக்குவல் டு Xlookup. நீங்க இஸ் ஈக்குவல் டு Xlookupன்னு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ட்ராப் டவுன்ல காட்டும். அப்போ என்ன பண்றீங்கன்னா டேப் அழுத்திக்கோங்க. டேப் அழுத்திக்கிட்டு இப்போ பிகினர்ஸா இருக்கீங்க என்ன கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். நீங்க எப்போ யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் கற்றுக்கலாம். அட் த சேம் டைம் எரர்ஸ் வர்றது ரொம்ப கம்மியாகும். இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, லுக்அப் வேல்யூ. நீங்க எப்பயுமே ஃபார்முலாஸ் எக்ஸல் எதுனாலுமே மக்கப் பண்ணாதீங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லுக்அப் வேல்யூ என்ன, எதை நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இந்த வேல்யூக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ லுக்அப் அரே இந்த வேல்யூ எங்க இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரா டேட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அந்த ரா டேட்டாக்கு போங்க. எப்பயுமே நீங்க கிளிக் பண்ணும்போது இப்படி கிளிக் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் மார்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, இங்க ஏதாவது நடுவுல இப்போ பாருங்களேன், இப்போ நான் நேம் பக்கம் போறேன். இப்படி நான் கிளிக் பண்ணனா, இங்க வந்து அடுத்த அடுத்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இங்க எம்டி இருக்கு. அப்போ ஃபுல்லாவே செலக்ட் பண்ண முடியாது. நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம். எரர்ஸ் வராம இருக்கணும். சேஃப் ஜோன் எப்பயுமே வந்துட்டு இப்போ ஏ ஆஃப் ஏ இதுல தான் அந்த வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ரிட்டர்ன் வேல்யூ என்ன கேட்குறாங்க? எனக்கு என் இத இந்த வேல்யூ குடுத்தா எது உனக்கு ரிட்டர்ன் வேணும்? அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கான்டாக்ட் நேம் வேணும். அதுக்கப்புறம் இந்த லுக்அப் வேல்யூ இல்ல. இப்போ வந்து இந்த நம்பர் வந்துட்டு அந்த டேபிள்ல இல்லாத போது உனக்கு என்ன வேணும்? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து வெறும் டேஷ்னு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு Xlookupன்னு எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நீங்க இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பா வரும். ஏன்னா இங்க பாருங்க, நம்ம இங்க இங்க ஷிஃப்ட் எஃப் இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க லுக்அப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், நம்ம A1க்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிச்சுன்னா B2ன்னு எடுத்துக்கிச்சு. B2 போச்சுங்கன்னா இந்த பேருக்கு என்னமோ அதுதான் வரும். பேர் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலாக்குள்ளேயே போயிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். இதை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஷிஃப்ட் F4 இருக்குங்களா, F4 ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கூட மாற போறது இல்லை. ஏன்னா நம்ம இங்க பாருங்க, இதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். இது வந்து நம்மளுக்கு மாற போதா இல்லை. ஏன்னா இது இந்த இது வந்து எப்பயுமே இதுலயே தான் இருக்க போகுது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதுவும் அப்புறம் இங்க போங்க. இதுவும் ஒரே செட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நான் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். அப்போ ட்ரூ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இமெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி இது ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம பேரலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ பி ஆஃப் பி இருக்கு, அடுத்தது சி ஆஃப் சி வரும். அதனால நம்ம அதை அப்படியே விட்டுறோம். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணுறோம். இங்கேருந்து இந்த எண்டுக்கு போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் அழுத்திட்டு ஆரோ மார்க் அழுத்திங்கன்னா இந்த எண்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டவுன் ஆரோ அழுத்துறீங்க, ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ அழுத்துறீங்க. அப்போ இது ஃபுல்லாகவே வந்துடும். அப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஃபார்முலாஸ் வந்துடும். இப்போ நீங்க ஃபார்முலா எழுதிட்டு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ரா டேட்டாக்கு போகிறோம், ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடியை காப்பி பண்ணுறோம், கண்ட்ரோல்
ஆல்ட் டவுன் மார்க் அழுத்திங்கன்னா ஃபில்டரோட ட்ராப் டவுன் வரும். அழுத்தினீங்கன்னா சர்ச் பாக்ஸ் போகணும். அப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோடனே இங்கே அதை மட்டும் அந்த ஐடியை மட்டும் எடுத்துக்கணும். அப்போது ஓகே நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்பயுமே நம்ம அதுக்கப்புறமா ரேண்டமாக ஏதோ ஒரு ஐடி எடுத்து போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி இங்கே எடுத்து போட்டு ஓகே சேஞ்ச் ஆகுதா, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதா ஏதாவது ஒரு இமெயில் ஐடிக்கு கொடுக்குறாங்க ரேண்டமாக. அவரோட ஐடி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஐடி கேம்பஸ் கேட்குறாங்க. அப்பயும் Xlookup யூஸ் பண்ண போகிறோம். எந்த இதுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டேட்டா வேலிடேஷனுக்கு போகிறோம். இதை பார்க்க போகிறோம். இந்த இதில் தான் இமெயில் ஐடி இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வேல்யூ என்ன வேணும்னா கேண்டிடேட் ஐடி வேணும், கேம்பஸ் ஐடி. ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே இங்கே 3105 இந்த மாதிரி தான். இதுக்காக தான் Xlookup யூஸ் ஆகுது. நான் சொன்னேன்ல லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் இதில் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லாத போது எனக்கு என்ன வேணும்னா அப்படி இல்லைன்னா நாட். இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அடிக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த வேல்யூ